வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நடிகர் அரவிந்த் சாமி மெய்யழகன் படத்துல நடிக்கிறாரு. அவர் இப்போ சமீபத்தில் கோபிநாத், அதாவது விஜய் டிவி கோபிநாத், நீயா நானா கோபிநாத் அவருடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் அவர் ரசிகர் மன்றங்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, என் பையன் ஒரு நடிகருக்கு ரசிகர் ஆகணும், ஒரு ரசிகர் மன்ற தலைவர் ஆகணும்னு கேட்டால் நான் வேண்டாம், அந்த படத்தை பார்க்கறதோட நிப்பாட்டிக்கோ, அவரை ரசிக்கிறதோட நிப்பாட்டிக்கோ, அதுக்கு மேலே நீ ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். என் பையனுக்கு அப்படி சொல்றப்ப என் வீட்டு பையனுக்கு சொல்றப்ப ஊராம் வீட்டு பையனுக்கெல்லாம் நான் அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கல. எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க சொல்லி எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன்னு நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வந்தாங்க. ரோஜா, பாம்பே மாதிரியான பேன் இண்டியன் படங்கள் பெரிய வெற்றி பெற்ற போது எல்லா ஊர்லேயும் அது ஹிட் ஆச்சு, வந்திருந்தாங்க. பட் நான் அதை விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது இப்போ இந்த கேள்வி இப்போ வந்தது கிடையாது. இது உலகநாயகன் கமலஹாசன்ட்ட ஒரு முறை ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் கேட்டார். அதாவது இந்த ரசிகர் மன்றம் இந்த கான்செப்ட் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அப்போ உலகநாயகன் கமலஹாசன் அதுக்கு பதில் சொன்னார். என்னன்னா, நடிகர் சிவகுமார், அதாவது சூர்யா கார்த்தியோட அப்பா, அவர் இந்த ரசிகர் மன்றம் வேண்டாம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம், நம்ம இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவருடைய படங்கள் ஒரு 2-3 படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆகுது. உலகநாயகனுக்கு ஆரம்ப காலகட்டம், ஒரு கதாநாயகனை நடிக்க ஆரம்பித்த காலகட்டம் வரிசையாக ஹிட் ஆன ஒன்று. அப்போ என்னென்னா, பாண்டிச்சேரியிலேருந்து ரசிகர்கள் கையில் ஒரு தீபத்தை ஏந்திக்கிட்டு, ஒலிம்பிக் சுடர் மாதிரி ஒரு ஜோதியை ஏந்திக்கிட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காக சென்னைக்கு ஓடி வராங்க. ஓடி இவர் கையில் கொடுக்குறப்ப இவரை பார்த்த சந்தோஷத்தில் இவரை கட்டி பிடிக்கிறதா, காலில் விழுந்து கும்பிட்றதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டதில் அந்த நெருப்பு எண்ணெய் அதுலேருந்து அந்த இதுலேருந்து இவர் இதுலேயும் விழுந்து மேலே பட்டு, அதை விட அந்த எடுத்துகிட்டு வந்தவருடைய தோல் வறண்டு போய் நெருப்பு பட்டு அந்த மாதிரி அவருக்கு ஆயிருக்கு. அப்போ இவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அப்போ மருந்து இருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேஸ்டியா அப்படின்னு இருக்காரு. இந்த ரசிகர் மன்றம்லாம் தேவையா அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காரு. அண்ணே, உங்களை ரசிக்கிறோமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அதை நாங்கள் தான் முடிவு பண்ணணுன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சான். அப்போ இவர் சாருஹாசன்ட்ட பேசியிருக்காரு, நீயே விரும்பினாலும் இதை தடுக்க முடியாது, இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னப்ப அப்போ தான் யோசிச்சிருக்காரு. இந்த மேன் அவர்ஸ் இவங்க இவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஸ்டார் கட்டி, எனக்காக கட் அவுட் வச்சு, எனக்காக போஸ்டர் அடிச்சு இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. இதையே நம்ம ஒருமுகப்படுத்தி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இவங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடாது. இதையே ஒரு வெல்ஃபேர் மூமெண்டா, ஒரு நற்பணி இயக்கமா மாற்றி ஒரு ரத்த தானம் பண்றது, ஒரு மற்றவர்களுக்கு உதவி பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. ஏன் எப்படி இருந்தாலும் நான் சொன்னாலும் இவங்க கேட்க போறது இல்லை. நிச்சயமா இவங்க ரசிகர் மன்றம் வைக்க தான் போறாங்க, ஆர்கனைஸ் பண்ணத்தான் போறாங்க, தியேட்டர்ல போய் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிற பேர் வாங்கத்தான் போறாங்க. இது விசிலடிச்சான் குஞ்சுகளா இல்லாமல் இவர்களை பொறுப்புள்ள மனிதர்களாக ஒரு நற்பணி இயக்கமாக மாற்றி இவங்களுக்கு ஒரு இலக்கியமா இருக்கட்டும், உலக சினிமாவா இருக்கட்டும், நற்பணியா இருக்கட்டும், ஒரு பொறுப்புள்ள குடிமகனா மாறுறதுக்கு இந்த மேன் அவர்ஸை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்பட்டதுடைய விளைவு தான் கமலஹாசன் நற்பணி இயக்கம். அது எவ்வளவோ லட்சம் லிட்டர் ரத்தத்தை தானமாக கொடுத்துருக்கு, ஏராளமான ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஏராளமானவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கு. ஸோ இதை ரொம்ப பொறுப்பாக அழகாக இந்த ரசிகர்களோட மனநிலை புரிந்து உலகநாயகன் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்காரு. சூர்யா இரட்டை வேடத்தில் நடிக்கக்கூடிய சிவா டைரக்ஷனில் படக்கூடிய ஸ்டூடியோ கிரீன்ஸ் தயாரிக்கக்கூடிய படம் தான் கங்குவா. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, ஞானவேல் ராஜா, டைரக்டட் பை டைரக்டர் சிவா, டிஎஸ்பி உடைய மியூசிக்கு. இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவு, அதாவது 300 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு பட்ஜெட்டு. பல்வேறு மொழிகளில் இந்த படம் வரப்போகுது. மிக பிரம்மாண்டமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், ஒரு கரண்ட் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய படமாக இருக்குது. இந்த படம் சூர்யா ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு
எதிர்பார்ப்போட இருக்காங்க. என்ன காரணம்னா, சூர்யா கடைசியாக நடித்து தேட்டரில் வந்த படம் எதற்கும் துணிந்தவன். அதற்கு முன்னாடினா சிங்கம் சீரீஸ் தான். அதுக்கப்புறம் அவர் நடித்த 2 படம் வந்து இதில் தான் வந்தது, ஓடிடியில் தான் வந்தது. ஒன்று வந்து சூரரை போற்று, இன்னொன்று ஜெய்பீம். அதுக்கப்புறம் அவருக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸுங்கிறது ஒரே ஒரு படம் தான், அதுவும் சரியாக போல. அது எதற்கும் துணிந்தவன் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப்பான படமாக போச்சு. அவர் விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரோலக்ஸ்னு ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. பட் அந்த படம் 2022 வந்த படம். இது வந்து அது 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிப்பு வந்திருந்தது. அப்படி அதுக்கு அதை முன்னிட்டு வந்து அவங்க அந்த படத்தோடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, படத்தோட ஒரு சாங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 10 வரப்போகுது, மிகப்பெரிய பூஜா ஹாலிடேஸு, பெரிய லீவில் வரப்போகுதுன்னு சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலையில திடீர்னு வேட்டையன் படம் நாங்கள் அக்டோபர் 10 அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன் காரணமாக நம்ம நேரடி போட்டியில் வர வேண்டாம். ஏன்னா நம்ம படம் 300 கோடிக்கு மேலே பட்ஜெட்டு. இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 1000 தேட்டர் இருக்குன்னா 2 படமாக வந்து 500 தேட்டர் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து டைரெக்டாக 700-800 தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருந்ததுனால நேரடி போட்டியை தவிர்த்து தள்ளி போனாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ட்ரோல்ஸு. சூர்யா ரசிகர்களே பயங்கரமாக ஞானவேல் ராஜாவையும் தனஞ்சயனையும் போட்டு வருன்னு வறுத்து எடுத்துட்டாங்க, பயங்கரமாக ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த படம் நவம்பர் 14 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்தப்ப சிங்கம் எகைன் படம், அஜய் தேவ்கன் நடிக்கக்கூடிய, ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் சிங்கம் எகைன், அந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் கிடையாது, அது வந்து நவம்பர் 15 வரப்போகுது, அவருக்காக இந்த படம் வந்து விட்டு கொடுக்க போறாரு சூர்யா அந்த தேதியை அப்படின்னு சொல்லி அதை வேற போட்டு நேத்திக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க சூர்யாவை போட்டு. ஆனால் நல்ல வேலையாக அந்த இவருடைய அஜய் தேவகனுடைய சிங்கம் எகைன் படம் வந்து தீபாவளிக்கு தான் வருதுன்னு நேத்திக்கே PVR அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக இப்போ என்ன அறிவிப்புன்னா, நம்ம சூர்யாவுடைய அவருடைய படமான கங்குவா நவம்பர் 14 குழந்தைகள் தினம், நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம், அதில் சோலோ ரிலீஸாக வருது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் சோலோ ரிலீஸாக வருது. அதற்கு பெரிய போட்டியான படங்கள் இல்லாமல் சோலோவாக வர்றது பாராட்டுக்குரிய விஷயம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்க நம்முடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. ஜூனியர் NTR அவருடைய படமான தேவாரா, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 27ன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க அவரும் ஜான்வி கபூரும். அதில் விசேஷம் என்னென்னா, ஜான்வி கபூர் தமிழில் பேசினது, ஸ்ரீதேவியுடைய மகள், அவங்க வந்து அழகாக பேசுகிறாங்க தமிழில். எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்த இடம், அவங்க இவ்வளோ தூரம் பெரிய வெற்றி பெற்றதுக்கு நீங்கள்லாம் தான் காரணம், உங்களுடைய அன்புனால தான் அவங்க ஹிந்திக்கு இங்கே வெற்றி பெற்று ஹிந்தியில் போனாங்க, மிகப்பெரிய ஆளானாங்க, அதனால தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜான்வி கபூர் நல்லா இருந்தது. நம்ம இவர் வந்து ஆனந்த விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, நம்ம ஜூனியர் NTR பொறுத்தவரைய அவர் RRRக்கு வந்தப்பவே உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொன்ன உடனே அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு உற்சாகம் ஏற்பட்டு அவரை பற்றி நல்லா பாராட்டி பேசியிருந்தார். இப்போவும் அவர் வந்து விக்ரம் படத்தை பற்றி, அந்த உலகநாயகனுடைய விக்ரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம், எனக்கு ரொம்ப நல்ல வைப்பை கொடுத்துருந்தது, ஒவ்வொரு காட்சியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ வந்து பல திறமைசாலிகள் தமிழ் சினிமாவில் பட்டையை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து விக்ரம் படத்தையும் உலகநாயகனையும் தமிழ் சினிமாவில் உள்ள திறமையானவர்களையும் எல்லாரையுமே பாராட்டி ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேட்டி.